இது நம்மளோட கில்லா சில்லா 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 இது எல்லா நாளும் சில்லா தில்லா 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 இது நம்மளோட கில்லா இருப்பதே ஒரு லைஃப் அடிச்சு கச்சஸ் போனதெல்லாம் போகட்டும் தான் தேவையில்ல கேஸ் உற்சாக செய்யறது என்னைக்குமே மாசு தினம் தினம் முக்கியமான இன்ன வருகை புரிந்திருக்கும் ஆர் செல்வம் வேப்பிலை
ராசம்மா, ராசம்மா, எங்க போயிருப்பா? கோயிலுக்கு இது போயிருப்பாளா? இங்கதாங்க இருக்கேன். என்ன பண்றீங்க? மார்க்கெட் கிளம்புறீங்களா? ஏனுங்க இன்னைக்கு தீபாவளிங்க. இன்னைக்கு கூடவா மார்க்கெட்டுக்கு போகணும்? இங்க பாருங்க, வீட்டுல இருங்க. வாழைக்காய் கடந்தா கடந்துட்டு போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அந்த கெட்டு போயிருங்களா? அது ஒன்றும் கெடாதுங்க. சரி, இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. நான் தண்ணி கூட ஊத்திக்கல, தண்ணி ஊத்திக்கிட்டு வந்து அப்புறமா பிரசாதத்தை வாங்கிக்கிறேன்னா. அட கடவுளே, தண்ணி பார்த்துக்காம இருந்தா சாமி என்ன கொன்னா போடும். விடுங்க, நானே பிரசாதத்தை வச்சு விடுறேன். தீபாவளி அதுமா ஊர்ல பிள்ளைங்க எல்லாம் பட்டாசு வெடிக்கும், நம்ம பிள்ளைங்க மட்டும் சும்மாவா இருக்கும்? ஆமா, நம்ம பிள்ளைகள் வேற காணோம். எங்கெங்க போவாங்க? உள்ளதான் இருக்காங்க. சின்னமணி, பெரியமணி, வாங்க, உங்க ஐயன் கூப்பிடுறாரு, வாங்க. பாருங்க. ஆடடா, மத்தாப்பெல்லாம் காமிச்சிட்டு இருந்தீங்களே, துணிகள் இதாகி போகலையே. சரி சரி, பட்டாசு எல்லாம் விட்டீங்கன்னா பார்த்து விடுங்க, துணியில கிணியில போட்டுற போகுது. சரியா? என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பட்டாசு வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? நோம்பி எதுவுமா பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும் தான் நான் பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏங்க நேத்துக்கே அவ்வளோ பட்டாசு வாங்கிட்டு வந்தீங்க, இன்னைக்கு வேற வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஏனுங்க என்னமோ ஆம்பளை பசங்களை பத்தி வச்சிருக்க மாதிரி நினைப்பாக்கும். பொட்ட பிள்ளைங்களை தானே பத்தி வச்சிருக்கீங்க. போதும் போதும், அந்த பட்டாசே போதும். நான் பெத்த மாதிரி சொல்ற? பெத்தது நீதாண்டி. அடங்கோப்புறானே, ஏனுங்க உங்களுக்கு இதுல சம்பந்தமே இல்லையாக்கும்? என்னமோ சொல்றீங்க? அப்பா, ஏன் மத்தாப்பு தானே பூ மாதிரி போரி மாதிரி வந்துச்சு. இல்லப்பா, ஏன் மத்தாப்பு தானே பூ பூவா விழுந்துச்சு. ஆட, ரெண்டு பேரும் செத்த கம்முன்னு இருங்க. யார் மத்தாப்பு வச்சாலும் பூ பூவா தான் உழும். இதுக்கு வேற நீ நான் போட்டியா? பரிமளா, இந்தாம்மா உனக்கு 3 மத்தாப்பு. அபிராமி, இந்தாம்மா உனக்கு 2 மத்தாப்பு. அது என்ன முட்டை கண்ணிக்கு மட்டும் 3 மத்தாப்பு, எனக்கு மட்டும் 2 மத்தாப்பா? எனக்கெல்லாம் வேண்டாம், போங்க. ஏனுங்க இங்க பாருங்க, எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? பேசாம அந்த ஒரு மத்தாப்ப 2 பேத்துக்கு பிச்சு கொடுத்துருங்க. இருங்க பரிமளா, அக்காளுக்கு 3 மத்தாப்பு கொடுத்துருமா, நீ 2 எடுத்துக்கம்மா. அப்பா, அவன் மட்டும் செல்ல பிள்ளையா, நான் இல்லையா? எனக்கு மட்டும் 2, அக்காக்கு 3. எனக்கு வேணாம். எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? அந்த ஒரு மத்தாப்ப கொடுங்க, நானே பத்த வச்சுறேன்.
மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன ஏழேழு பிறவி நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல இரண்டு விழி காக்கும் தாயே எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அன்றில்கள் ஒன்றான கூடு. இது ஆனந்தம் விளையாடும் வீடு. வேலுசாமி, வேலுசாமி எங்கடா போயிட்டான்? ஏண்டா வேலுசாமி? அப்பா என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஏய் எங்கடா போன? நம்ம நெல்லு தோட்டத்துல வேலிக்காக போட்டிருக்கமே வேலி முள்ளு, அது போற வளம் தலையெல்லாம் அடிக்குதான். அதை நம்ம வேலையாட்ட சொல்லி வெட்டி போட சொல்றா. சரிப்பா, ஆளுங்களை வர சொல்லி அதை வெட்டி போட்டுறேன். சரி, அப்புறம் அந்த நெல்லு குத்தி காட்டுல கொள்ளு போட்டோம்ல, அதுல ஏகப்பட்ட களை இருக்குதான். ஒரு 10-15 பொம்பளைங்களை விட்டு கை களைய புடுங்க சொல்றா. ஏடா கள்ள போத்து போட்டு போட்டா செடி வீணா போயிரும்டா. என்னென்ன சொல்றது? ஏய் நான் சொல்லவே மறந்துட்டேன். ஏனுங்கப்பா? அந்த யூரியா உப்பு 50 மூட்டை ஒரு வாரம் ஆகி போச்சுடா வாங்கி போட்டு. அது கடையிலே இருக்குது. அது வேலையால கூட்டு போய் நம்ம டிராக்டர்ல அதை எடுத்து வந்துடுறா. வரும்போது யூரியா போடுறதுக்கு வேலையாலே வர சொல்லிடுறா. ஆமா, எங்க உன் தம்பி சரவணன் போயிட்டான்? தம்பியாப்பா தூங்கிட்டு இருக்காம்பா. ஓ, துறை என்ன தூங்குறானா? ஆமா, பள்ளிக்கூடம் என்ன போவானா? இன்ன வரையிலும் தூங்கினா? அப்பா தம்பியா வரான். வாடாப்பா வா. ஏடா விடிய விடிய 2வது ஆட்டம் பார்த்துட்டு துறைக்கு மணி 8 கூட தெரியாம இன்னும் தூக்கம் கலையிலையா? ஏய் நீ இருக்கிறியா? உங்க அண்ணனை பாடுறான், அவன் எப்படி இருக்கிறான்? அவனை ஏன்டா சொல்றீர? எதா இருந்தாலும் என்ன கேள்றா? அப்பா காலேஜ் போகணும், பஸ்ஸு காசு 2 புத்தகம் வாங்கணும்பா. பஸ்ஸு காசு வேணுமா? ஆமா, எவ்வளவு வேணும் பஸ்ஸுக்கு? பஸ்ஸுக்கு 100 ரூபாய் வேணும்பா. இங்க இருக்கிற சேலம் காலேஜ் போறதுக்கு உனக்கு 100 ரூபா வேணுமா? இந்தா இத புடி. என்னப்பா 100 ரூபாய் கேட்டா 50 ரூபாய் கொடுக்குறீங்க? ஏய் நீ இங்கிருந்து சேலம் போறதுக்கு 10 ரூபா, அங்கிருந்து காலேஜ் போறதுக்கு 5 ரூபா, திரும்ப அதே போல வரதுக்கு 5 ரூபா, இந்தாண்ட 10 ரூபா, 30 ரூபா போவ, மீதி 20 ரூபா இருக்குல்லடா. அப்புறம் ஏன்டா? அப்பா தம்பிக்கு 100 ரூபாயா கொடுத்துடுங்கப்பா, காலேஜ் போட்டோம். ஏய் நீ ஒருத்தன்டா, இப்படியே பேசி பேசி என் காசு எல்லாம் கரைச்சிடுறா. ஏய் இதோட சரிடா, இதுக்கு மேல ஒரு பைசா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். அப்பா புத்தகம்லாம் வாங்கணும்பா. புத்தகம் வாங்கணுமா? ஆமா, என்னென்ன புத்தகம் வாங்கணும்? அப்பா அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுப்பா. ஏய் எது எனக்கு புரியாதா? நானு அந்த காலத்திலேயே தின்ன பள்ளிக்கூடத்துல 2ஆம் கிளாஸ் வரையிலும் படிச்சுவேன். அப்பா ஆங்கிலம், இங்கிலீஷு, ஹிஸ்டரி, வரலாறு 4 புத்தகம் வாங்கணும்பா. இப்படி விவரமா சொன்னா எனக்கு புரியும். அதை விட்டு இப்படி பேசுனா எப்படி? சரி
கணக்கு கரெக்டா வந்தாகணும். சரியா? ஆமா, நான் படிக்கும்போது இங்கிலீஷு ஆங்கிலம் எல்லாம் ஒன்னா தான் இருந்தது. என்ன இப்ப பிரிச்சுட்டானுங்களா? அப்பா அப்பெல்லாம் ஒன்றா தான் இருந்தது. இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கொடுத்தாங்களே வெள்ளைக்காரங்க ஆங்கிலமாகவும் இங்கிலீஷாகவும் பிரிச்சுட்டாங்கப்பா. இருக்கும். பிரிச்சாலும் பிரிச்சிருப்பானுங்க. சரி, புத்தகம் வாங்கின காசு போவ, மீதி காசு கரெக்டா வந்தாகணும். சரியா? என்ன யாரும் ஏமாத்த முடியாது. டேய் இந்தா புடி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா, பஸ்ல போகும்போது படிக்கட்டுல நின்று போக கூடாது. சரியா? சரிங்கப்பா. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல வரப்போற பொட்டை பிள்ளைங்களாம் பார்த்து கண்ணடிச்சிட்டு கூடாது. யாராவது சொன்னாங்க வல்ல புடி விட மாத்துக்கா. சரி, நீ கிளம்பு. அப்பா மாமா வராங்க. வாங்க மாமா. வாங்க மச்சான். வாங்க மச்சான், வாங்க வாங்க. ராசமா வீட்டுக்காரரா? டேய் வேலுசாமி, மாமாக்கு சேர் எடுத்துடா போடா. அப்படியே டேய் வேலுசாமி, நம்ம வேலைக்காரிட்ட சொல்லி காபி தண்ணி கொண்டு கொடு மாமாக்கு. சரிப்பா, வேலைக்காரிட்ட காப்பி கொண்டு வர சொல்றேன்ப்பா. நீ ஏன் நின்றுக்கிற? நீ கிளம்புடா, மணி நிறைய போச்சுல. மாப்பிள காலேஜுக்கா போறீங்க? ஆமாங்க மாமா. சரி, ஞாயிற்றுக்கிழமை லீவ் இருந்தா வீட்டுக்கு வாப்பா, உங்க அத்தைக்காரி வர சொன்னா. சரிங்க மாமா, ஞாயிற்றுக்கிழமை லீவில் நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்க. சரிங்க மாமா, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, நான் வரேன். சரிங்க மாப்பிள. மாமா வரேங்க மாமா. ஏங்க மச்சான், மாப்பிள்ளைகளை இந்த விரட்டு வெட்டுறீங்க? மச்சான் மச்சான், பிள்ளைங்களை சாதாரணமாக வளர்த்தா அவங்க ரொம்ப கெட்டு போயிடுவாங்க மச்சான். அது இல்லாமல் இவங்க ஆம்பளை பசங்க வர, அதனால தான் இப்படி சிறு சிறுன்னு பேச வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கோவப்படுறதுனால அவங்க மேலே எனக்கு ஏன்னா பாசெல்லாம் இல்லாதல்ல மச்சான். பசங்க நல்லபடியாக வளர்ந்து நல்ல பேர் எடுக்கணும் மச்சான், அதுதான் என்னுடைய ஆசை. மவராசி 2 பிள்ளைங்களையும் பெற்று கொடுத்துட்டு அவள் கண்ணை மூடிட்டா. அவங்கள வளர்த்த நான் பட்ட பாடு அந்த மகமாகி தான் தெரியும். சே, நான் ஒருத்தன் வீட்டுக்கு வந்த மச்சாங்கிட்ட என் சொந்த கதை சோகெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் மச்சான், என் பிறந்தவ ராசமா நல்லா இருக்கிறாளா? அவங்களுக்கு என்ன மச்சான், இந்த தொட்டுத்தி மாறியுமே துணையோட அவங்க குடும்பம் நல்லாமே இருக்குது மச்சான். அப்படியா? பிள்ளைங்களா மச்சான், பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா? பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கிறாங்க மச்சான். மச்சான், அப்புறம் என்ற தம்பி அதான் உன்னை சின்ன மச்சான அவ வீட்டுக்கு ஏதாவது போனீங்களா? மச்சான் நேரா இங்க தான் வரேன். அப்படியா? நேரம் வேற ஆகி போயிருச்சு. அடுத்தாப்புல வந்தா உங்க சின்ன மச்சான் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். சரி மச்சான், நம்ம தோட்டத்தில் அடுத்த வாரம் நெல் அடிக்கிறோம். வாங்க மச்சான், அப்படியே தோட்டத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். வாங்க மச்சான், போயிட்டு வரலாம். சரிங்க மச்சான். எங்க போனா? அந்தாண்டை இந்தாண்டை நடந்துட்டு இருந்தவள ஆளே காணோமே. ஏய், இங்க வாடி. அங்க என்னடி அந்தாண்ட நடந்துட்டு இருக்க? ஒண்டி நாய்க்கு வேலையும் இல்ல, நிக்கிறதுக்கு நேரமும் இல்லங்கிற மாதிரி அங்க நின்று அந்தாண்ட வளர்த்திட்டு இருக்க. அது என்னடி கையில காகிதம்? அதுவாமா, நம்ம தபால்காரர் வந்து கொடுத்துட்டு போனாருமா. என்னோட தங்கச்சி படிக்கிற பள்ளியில இருந்து வந்திருக்கு. ஆனா அது என்னன்னு செந்தில் மாமா அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கொடுக்கிறார். சதீஷ்குமார் அவர்கள் பொன்னாடி போத்துவார். சேட்டு அவர்களுக்கு குப்புசாமி அவர்கள் பொன்னாடி போத்துவார். ஏப்ல அது என்னன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுப்ல. அன்புள்ள துரைசாமி கவுண்டர் அவர்களுக்கு மணமங்கல மேல்நிலை பள்ளி ஆசிரியர் எழுதுவது. உங்கள் மகள் பர்மிளா நடந்து முடிந்த அரியாண்டு தேர்வில் தமிழில் 15 மார்க்கும், அறிவியல் 5 மார்க்கும், ஆங்கிலத்தில் 4 மணிகண்டன் கோயில் மார்க்கும் தர்மகர்த்தா அவர்களுக்கு குப்புசாமி அவர்கள் பொன்னாடி போத்துவார். பெற்றுள்ளார். இதே மதிப்பெண் அடுத்த தேர்வில் நடந்தால் தேர்ச்சிக்கு பெற முடியாது. படிப்பில் கவனம் தேவை. மகளை திருத்தி
படிக்க வைப்பது பெற்றோரின் கடமை. இப்படிக்கு தலைமை ஆசிரியர். அந்த புள்ள வரட்டும், அவ வந்தானா 4 சாத்து சாத்துறேன். வருஷத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சொல்லி கட்டி படிக்க வச்சா 1000 மார்க்குக்கு 2000 மார்க்காவது எடுக்க வேணாம். என்னது படிச்சிருக்கிறா இவ? வரட்டும், நீங்க அடி பின்னி போடுறேன். அம்மா, இதே நான் படிச்சிருந்தா வெறும் 2000 மார்க்ல அது மேலேயே எடுத்திருப்பேன். ஆமா, நீ படிச்சது போதும். நானாவது 5ஆம் கிளாஸ் தாம்மா படிச்சிருக்கேன். நீங்களாம் கை நாட்டுமா? ஏப்ல என்னையவே கிண்டல் விடுறியாக்கும். பின்னி போடுவான் பின்னி. இவ கிழிச்ச கிளி எனக்கு தெரியாதா? படிச்ச படி எனக்கு தெரியாதா? இவ கிழிக்கிற கிளியை யாரும் கேட்கலையாக்கும். வாங்க மாமா. வாங்கனே. வாரசம்மா. என்ன மாமா, எப்பயுமே உடனுடன் பைக்ல வருவீங்க, இன்னைக்கு என்ன சும்மா வந்திருக்கீங்க? அது வந்து மருமகளே, உன் மாமன் குமாரசாமி கரூர் வரைக்கும் போகணும்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். நானும் ஒரு காடு வாங்குற விஷயமா அவசரமா புறப்பட்டு வந்தேன். அப்படியே உங்களையும் பாட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஆமா, மச்சான் எங்க? அவரு கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு முத்துநாயக்கம்பட்டிக்கு போயிருக்கிறாரு. இப்போ வந்துருவாரு. அண்ணே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? வீட்டுல பையன் எப்படி இருக்கான்? அம்மா, தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுமா. சரி மாமனுக்கு. அவனுக்கு என்னமா குறைச்சால்? அவன் நல்லா தான் இருக்கிறான். அவரு கரண்ட் பில்லு கட்ட போனவர் வந்துருவாருண்ணா. மாமா, இந்தாங்க காஃபி. வேண்டாம் மருமகளே. என்னது, தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா புள்ள காபி போட்டே எடுத்துட்டு வந்துட்டா. லாஸ்ட்ல இருந்து ஊத்திட்டு வந்தியாக்கும். ஆமாமா, பாரு, ரெடியா இருந்துச்சு. நல்ல மாமன் ஐஸ் வைக்கிற. ஆமா, நான் உங்களை கேட்காம தெரியாம தான் கேட்குறேன். தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன். புள்ள காப்பியே கொண்டு வந்திருக்கா. என்ன வேணான்னு சொல்றீங்க? கை நினைக்காம போயிடலான்னு பாக்குறீங்களா? கை நினைக்கலான்னு தாம்மா நானும் வந்தேன். எங்க உங்க வீட்டுக்காரனுக்கு இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன் இருக்காங்கிறதே தெரிய மாட்டேங்குதே. ஆமா, நான் எதுல குறைஞ்சு போயிட்டேன்? பெரிய மச்சான் அப்படி என்னத்த பெருசா தூக்கி கொடுத்துட்டான்? 1000 தடவை அவன் வீட்டுக்கு போனாலும் என் வீட்டுக்கு வராதது அது எனக்கு கௌரவ குறைச்சல் தானே. எனக்கு அவனுக்கும் தீராத பகை. சரி சரி, எது எப்படியோ உன் பொண்ணு அபிராமிக்கும் என் பையன் குமாரசாமிக்கும் நிச்சயம் பண்ணிட்டு கை நினைச்சிக்கலாமான்னு பாக்குறேன். அவர் வரட்டும்ண்ணா, அவர்கிட்டயே பேசிக்கோங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். மச்சான் வந்தா நான் வந்து போனதா சொல்லுமா. சரிண்ணா. எனக்கும் 2 பிறந்தவங்க வாச்சாங்க. அவன் வீட்டுக்கு போனா இவனுக்கு பிடிக்காது, இவன் வீட்டுக்கு போனா அவனுக்கு பிடிக்காது. போனா இவங்க 2 பேர் வீட்டுக்கும் சேர்த்தே தான் போகணும். என்னத்த பண்றது? அந்த மனுஷன் வரட்டும், பேசிக்கலாம். ஏண்டா பொடிமட்டை, எனக்கு தலைவர வெத்தலை தோட்டத்துல வெத்தலையில அறுக்க சொன்ன அறுத்துட்டியாடா? இன்னும் இல்லைங்க முதலாளி. இல்லையா? வாழை மரத்துக்கு மண் அணைக்க சொன்ன அணைச்சியா இல்லையா? இன்னும் இல்லைங்களே முதலாளி. பொம்பளை அணைக்கிறதுக்கு நேரம் சரியா போச்சு, அப்புறம் எங்கடா நீங்க போய் வாழை மரத்துக்கு மண் அணைப்பீங்க? அட தலைவர, நம்ம தோட்டத்துக்கு பொம்பளை அணைகளே வரமாட்டாங்க. வரமாட்டுக்கிறாங்களா? சரி சரி, முத்துநாயம்பட்டி பக்கம் போய் பொம்பளையால தொலைவ வேண்டியதானே? இல்ல இல்ல, நீ ஓமலூர் பக்கம் போய் பாரு, பொம்பளைங்கெல்லாம் சகஜமா கிடைப்பாங்க. புரியுதா? நீங்க ஒண்ணு தலைவர,
பொம்பளைங்க நம்ம தோட்டத்துக்கே வரமாட்டேன்னு சொல்றாங்க. ஏன்டா ஏன் வர மாட்டாங்க? நான் என்ன அவங்கள கையை பிடிச்ச அழுத்தேன்? தலைவரே, நீங்க எவ கையத்தான் பிடிச்சி இழுக்காம விட்டுவிட்டீங்க? வந்த வாரத்திலேயே எல்லா பொம்பளையும் கையை பிடிச்சி இழுத்து போறது, அப்புறம் எல்லா பொம்பளையும் வாந்தி எடுக்க வச்சிருங்க. அப்புறம் எப்படி தலைவரே பொம்பளைங்க வேலைக்கு வருவாங்க? ஏண்டா இந்த சுத்துப்பட்டியில் இருக்கிற கிராமத்துல இருந்து நம்ம காட்டு வேலைக்கு யாரும் வரமாட்டாங்கங்கிற? ஏண்டா மணி என்ன ஆகுது? இதெல்லாம் இளநீ குடிக்கிற நேரம் மாடாங்க. எங்கடா மரமேறி? தலைவரே, இன்னும் அந்த நாதாரி பையன் காணும். அதான் வந்துட்டான். கும்பரம் பண்ணாடி கும்பிட்றவங்க ஏன் லேட்டு? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க. சரி ஊத்து. ஏன்டா தலையை சொறிகிற? சரி சரி, சாயந்தரமா பார்த்துக்கலாம் போ. தலைவரே, எனக்கு ஒரு சந்தேகங்க. சொல்லுடா. தலைவரே, நீங்க ஏன் ஒரு வாரத்து தெளிவாவே குடிக்கிறீங்க? அடா வக்காளி, டேய் குறைய குறைய குடிக்கணும், ஊருக்கு ஊரு கூத்தியா வைக்கணும், காட்டை வித்து சீட்டாடணும். இதெல்லாம் செய்யறவன் தாண்டா பெரிய மனுஷன். இந்த மூணையும் செய்யறவன் நானு. பெரிய மனுஷனா சின்ன மனுஷனா? தலைவரே, இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய மனுஷன். அப்ப நான் குடிக்கலாமா வேண்டாமா? தலைவரே, இந்த பாலக்கொட்டுப்பட்டிலே நீங்க மட்டும்தான் குடிக்கணும். அப்ப நான் இத குடிக்கிறேன், நீ மூடிக்கிட்டு வேலையை பாரு. தலைவரே, மறுபடியும் எனக்கு ஒரு சந்தேகமுங்க. என்னடா? தலைவரே, சொல்லுவேன், ஆனா என்ன அடிக்க கூடாதுங்க. அடிக்க மாட்டேன், சொல்லு. தலைவரே, நீங்க ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்காமையா இருக்கீங்க? டேய், கல்யாணம் பண்ணனா வாழ்க்கையில ஒரே ஒரு ராத்திரி தானே முத ராத்திரி. இப்ப தினம் தானா எனக்கு முத ராத்திரி தாண்டா. நீ ஒண்ணு பண்ணு, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணு, எல்லா செலவையும் நானே எடுத்துக்கிறேன். ஐயோ, கல்யாணத்தை மட்டும்தான் நான் பண்ணுவேன், பண்ணது நீங்க பண்ணிட்டு போயிருவீங்களே. புரியுதுல புரியுதுல? அப்புறம் ஏடா கேக்குற? செத்தாலும் கேட்க மாட்டாங்க முதலாளி. இப்ப காலை உழுவுடா. ஏண்டா அந்த அணமேட்டு பாளையத்துக்காரி புருஷனை விட்டுட்டு வாழா வெட்டியா வீட்டுல வந்திருந்தால, அவ எங்க இருக்கிறா? தலைவரே, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? போன வாரம் தான் என் புருஷன் வந்து ஊருக்கு கூட்டு போனான். ஊருக்கு கூட்டு போயிட்டானா? ஜங்ஷன் வந்து ஒருத்தி வருவாள, என்னையும் பாரு என் உடம்பையும் பண்ணு தமுக்கு துமுக்கு ஆட்டிக்கிட்டு, அவளாவது வருவாளா? அட நீங்க ஒண்ணு தலைவரே, எவனும் அவளை ஏமாத்தி வயிற்று நப்பி விட்டான். பாவம் இப்ப மாங்காய் தின்னுட்டு இருக்கிறான். பிறக்க போற குழந்தைக்கு அப்பா யாருன்னு தேடிட்டு இருக்காங்க. டேய் இங்க வா, ஏதாவது ஏற்பாடு பண்றா. தலைவரே, வேணாம் தலைவரே, ஏதோ ஒரு நோய் வந்துடும் சொல்லுவாங்களே, எய்ஸ் வந்துடும். ஸோ அப்பா என்ற நேரமே சரியில்லாம இருக்குது.
எனக்கு வேற மூடு வேற கிளம்பிருச்சு, என்னடா பண்றது? தலைவரே அங்க பாருங்க உங்க ஆளு சும்மா கும்முன்னு வருது. எங்கடா? எங்க? சரி அவ வரட்டும், பாத்துக்கலாம். ஏமா செல்லம், இத்தனை நாளா எங்கம்மா போயிருந்த? முதலாளி நீங்க மாதிரி கிடையாது. அப்பப்ப ஆடிக்கு ஒருக்கா அம்மாசுக்கு ஒருக்கா வந்துட்டு இருந்தீங்க. இப்ப அதுவும் கிடையாது. அப்புறம் நான் வேற பக்கம் தானே பார்க்க முடியும். சரி சரி சரி, உங்க ஒருத்தரையே பார்த்துட்டு இருந்தா என் பொழப்பு ஓடுமா என்ன? அதுவும் கரெக்டு தான். இப்ப என்ன அக்கறையா இப்ப என்ன கேட்டிருக்கீங்க? இருமா இருமா, போதையில பேசிட்டு இருக்கிறேன், மொடமடமன்னு பேசிட்டு இருக்கிற. இல்லாத ஊருக்கு இழுப்பு பூவு சக்கரையா. இன்னைக்கு நீ தான் எனக்கு சக்கரை. வா.